இவ்வளோ சாம்ராஜ்யம் வந்து ஏன் வீழ்ச்சி அடைந்தது அப்படிங்கிறத நம்ம இன்டெப்த்தாக அங்கே இருந்து அனுபவிச்சா தான் சொல்ல முடியும். இதில் ஈடிஏவோட அஸ்கான் அந்த குரூப்போட எனக்குமே பர்சனல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. ஸோ பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது சிலருக்கு வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்கலாம். பட் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொன்னால் தான் இந்த ஈடிஏவோட சாம்ராஜ்யம் இருக்குல்ல, அது வந்து வளர்ந்த கதையும் சொல்ல முடியும், சரிந்த கதையும் சொல்ல முடியும். இப்போ 73 வந்து அவர் பிஎஸ் அப்துல் ரஹ்மான் அப்படின்னு நம்ம இந்த கிரசன் காலேஜில் இருக்கு இல்லையா, அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டி, அவர் வந்து துபாய்க்கு போகிறார். ஜஸ்ட்டு மிஸ்ஸாக இம்போஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி இந்த ஜெமினி ஃப்ளைஓவர் இருக்கு, அந்த ஃப்ளைஓவர் கட்டினது வந்து பிஎஸ் அப்துல் ரஹ்மான் கம்பெனி. ஓ, என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம். ஸோ அப்புறம் சினிமாவில் ஃபண்டு பண்ணியிருக்காங்க, சேது பிக்சர்ஸ், சேது ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சு ஃபண்டு பண்ணியிருக்காங்க. சூப்பர். அவர் இதுக்கு முன்னாடி இந்த ஈடிஏ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு சாதாரண மனுஷன் இல்லை, மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன், சொந்த ஊர் கிழக்கரை. அதே போல் மிகப்பெரிய வள்ளல்னு சொல்கிறாங்களே, இது கண்டிப்பாக வள்ளல் தான். அந்த வள்ளல் தன்மை இல்லைன்னா வளர முடியாதுங்க.